என் இனிய உறவுகளே, நாம் இன்று 4/4/25 இருக்கின்றோம். இன்று முதல் வெள்ளி, இறைவனுக்காக தூய இருதயத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் நாள். இன்று நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீதம், ஆளுகை செய்யும் ஆவியானவரை எங்களை வழிநடத்தும். அன்னையோடு இணைந்து கல்வாரி பாதைக்கு நாம் செல்கின்றோம். அவரோடு பயணத்தில் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 78, 10, 11, 12. இன்றைய வாசகம் சாலமோன் ஞான நூலிலிருந்து 2:1-12-22. இன்றைய தூய யோவான் நற்செய்தி வாசகம் 7:1, 2, 10, 25, 30. எதிர்க்கப்படும் அறிகுறியாக விளங்கிய இயேசு எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் பொருட்படுத்தவில்லை. வெளிப்படையாகவே எங்கும் போதித்தார். எருசலேமிலும் அவரது வல்ல செயல்கள் தொடர்ந்து யூத தலைவர்களால் இயேசு புறக்கணிக்கப்பட்டதை மக்கள் அறிந்திருந்தனர். மெஸ்ஸியாவின் வருகைக்காக காத்திருந்தோரின் எதிர்பார்ப்புகள் இயேசுவின் நிறைவேறின. தந்தையாம் கடவுள் தாம் அனுப்பப்பட்டதை உரக்க எடுத்து சொன்னார். ஆயினும் அவரும் அவரை நெருங்க முடியவில்லை. ஏனெனில் அவரது நேரம் இன்னும் வரவில்லையே. அவரது நேரம் என்பது இயேசு அடையப்போகும் பாடுகள். நம்மளைப் போல் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதை நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. நேரம் என்பது இறைவனுக்காக நாம் இன்னைக்கு கஷ்டமே வேண்டாம் என்று நினைக்கிறோம். ஆனால் இறைவன் அந்த கஷ்டத்தை தான் நேரம் எனக்கு இன்னும் வரவில்லை என்றார். அந்த கஷ்டங்களைத்தான் இறைவன் குறிப்பிடுகின்றார். இயேசுவே இறைமகன் என்ற உண்மை உரக்க சொல்லப்பட்டாலும் பல யூதரின் செவிகள் அடைக்கப்பட்டிருந்தன அல்லவா? இறைவன் இன்று நம்முடன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டதால் நாம் வாழ்வும் உயர்வடைவோம். இயேசுவின் வாழ்நாள் முழுவதும் பரிசேயரும் சதிசேயரும் திருச்சட்டாரிணியரும் இவர் பாவியோடு தங்கப் போகிறாரே, ஓய்வு நாளை மீறுகிறாரே, இவர் பாவியின் நண்பன், இவர் பெருந்திணிக்காரர், இவர் குடிக்காரனின் நண்பர் என்றெல்லாம் இயேசுவுக்கு அவ்வப்பொழுது தீர்ப்பு வழங்கினர். அதுவே இன்று இயேசுவுக்கு மரண தீர்ப்பாக மாறிவிட்டதே. பொய் சாட்சிகளும் போலி சான்றுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இயேசுவுக்கு அநீதியாக தீர்ப்பு வழங்கப்பட்டதே. நாளெல்லாம் நன்மையே செய்தவருக்கு நயவஞ்சமான தீர்ப்பு கொடுக்கப்படுகின்றது. பணம், பதவி, சுகபோகமான வாழ்வு இவைகள் பிலாத்துவின் கண்களை குருடாக்கிவிட்டன. பதவியை காப்பாற்றுவதா, இயேசுவை காப்பாற்றுவதா என்ற கேள்வி எழுந்தபோது பிலாத்து பதவியை காப்பாற்றி கொண்டான். ஆனால் சிலுவையா அரச பதவியா என்று வந்தபோது இயேசு என்னும் சிலுவை இடுக்கண் வழியை தேர்ந்து கொண்டார். யாருக்காக? நமக்காக அல்லவா? புதிய பாதையில் பயணத்தை தொடங்க வேண்டுமானால் அநீதி தீர்ப்புகளை அனுதினம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். காலம் கடந்தாலும் தீர்ப்பு நீதியின் பக்கம் தானே விழும். இன்று நமக்குள் நீதிமன்றங்கள் கொடுக்கும் தீர்ப்புகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? வங்கியில் கோடிக்கணக்கில் கடன் பெற்றுக்கொண்டு வெளிநாட்டிற்கு தப்பி செல்லும் சிலரையும் ஒரு விதமான தீர்ப்பு எழுதப்படுகிறது. பருவமழை பொய்த்து போய் விவசாயம் நலிந்து வழங்கிய கடனை திருப்பி கட்டக்கூட திராணியின்றி கிடக்கும் ஏழை விவசாயிகளுக்கு தீர்ப்பு வேறு விதமாக எழுதப்படுகிறது. நம் நாட்டு நீதிமன்றங்களை பொதுவில் அவமதித்து பேசும் செல்வாக்கு படைத்த அரசியல் தலைவர்களுக்கு ஒரு விதமான தீர்ப்பு எழுதப்படுகிறது. ஏன் எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று நீதிமன்றங்கள் நோக்கி அபய குரல் எழுப்பும் ஏழைகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு. ஒரு பசிக்காக ஒரு துண்டு பண்ணை திருடியவனை குற்றவாளி என்பதன் பெயரில் வேறு விதமான தீர்ப்பு எழுதப்படுகிறது. கோடிக்கணக்கில் லட்சம் வாங்கி கொண்டு குதூகலமாக சுற்றி திரியும் ஆணவம் படைத்தோருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிவிட்டு மாட்டிக்கொண்ட கீழ்நிலையில் உள்ளோருக்கு ஒருவித தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நான் எதை வைத்து அடுத்தவர்களை தீர்ப்பிடுகிறேன்? நான் எல்லாம் தெரிந்தவன், நீயோ முட்டாள். நான் செல்வம் படைத்தவன், நீயோ ஏழை. நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாய். நீ இப்படித்தான், உன்னை எப்பவும் மாற்றவே முடியாது என சரமாரியான என்று தவறான தீர்ப்புகளால் அடுத்தவர்களை சங்கடப்படுத்திய தருணங்கள் எத்தனை. நானே முழுமையானவனாக இல்லாத போது அடுத்தவர்களை அநியாயமாக தீர்ப்பிட நான் யார்? அன்பு இயேசுவே, இந்த அதிகாலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி நாங்கள் யாரையும் தீர்விடாமல்
எங்கள் வாழ்வின் திசைகளை மாற்றும். நாங்கள் எதையும் அறிந்தும் அறியாதவர்கள் போலவும் அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் நாங்கள் பிறரோடு தங்கி அவர்களுக்கு நல்லவை செய்வர்களாகவும் எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் பிறரை அநீதமாக தீர்ப்பிடாமல் இருக்க அவர்களுக்காக நாங்கள் இன்றும் அன்றாட அருள் தாரும். இதோ இந்த நன்னாளில் ஒவ்வொருவரையும் இந்த முதல் வெள்ளி அன்று இயேசுவுக்காக அர்ப்பணிக்கின்ற திரு இருதயத்துக்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நாளை ஆசீர்வதிக்கவும், நாங்கள் இந்த நாளை ஒப்பு கொடுக்கவும், எங்கள் தேவைகளை சந்திக்கவும், பரீட்சை எழுதும் மாணவர்களை ஆசீர்வதிக்கவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.